அயோத்தியில் ராமர் கோவில் கட்டிக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை அடுத்து மத்திய அரசு மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசு அடுத்தடுத்த பல திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறார்கள். அதன் முதல் கட்டமாக அயோத்தியை நாட்டின் முன்னோடி ஆன்மீக சுற்றுலா தலமாக மாற்ற முடிவாகி இருக்கிறது. அயோத்தி வழக்கு நீதிமன்றத்தில் இருந்து வந்ததால் அங்கு கட்டுமானங்கள் உள்ளிட்ட எதுவும் பெரிய அளவில் இதுவரை செய்யப்படாமல் இருந்து வந்தது. தற்போது கோயில் கட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் அதற்கான பணிகளை துரிதப்படுத்த உத்தரப்பிரதேச அரசு தீவிரம் காட்டுவதாக தெரிகிறது. ராமர் கோவில் அமைய உள்ள இடத்தை சுற்றிலும் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு ஆன்மீக சுற்றுலா பயணிகளுக்கு பயன்படும் வகையில் புதிய கட்டுமானங்கள் அமைக்கப்பட உள்ளன. ராமாயணத்தை விளக்கும் வகையிலான அருங்காட்சியகம், பல்நோக்கு அரங்கங்கள், பல அடுக்கு வாகன நிறுத்துமிடம் மற்றும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றை அமைக்கவும் திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. ராமர் கோவில் அமைக்கப்பட்ட பின்னர் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் அயோத்தியில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது எழத் தொடங்கியிருக்கிறது. வாரணாசி கங்கா ஆரத்தி நிகழ்வை போன்று அயோத்தியில் ஓடும் சரையூ நதிக்கரையில் மாடங்களை அமைத்து ஆரத்தி நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது. படகு சவாரி செயல்படுத்தப்பட இருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் என அயோத்தியில் உள்ள மூத்த அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நீதிமன்ற வழக்குகளால் இத்தனை நாள் மூடியிருந்த கதவுகள் தற்பொழுது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அயோத்தியாவின் சுற்றுலாத்துறைக்கு பழமையான இந்த நகரம் இன்னும் சில மாதங்களில் நவீனத்துவமாக மாற்றம் காணவிருக்கிறது. சுற்றுலாத்துறையின் மூலமாக இந்த நகரவாசி மக்கள் பெரும் பலனை அடைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அயோத்தியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் நிரஞ்சன். மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தின் 7வது அவதாரம் நிறைவடைய ராமன் இறங்கியதாக ராமாயணத்தில் கூறப்படும் நதி சரையு. இதன் சிறப்பு குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். இயற்கையை தெய்வமாக வழிபடக்கூடிய நாடு இந்தியா. ஆறு, மலை, மரம் என இயற்கை சார்ந்த அனைத்தும் கடவுளாக வணங்கப்படுகின்றன. கங்கை, யமுனை, காவேரி என புனித நதிகளாக வழிபடும் மக்கள் உத்தரப்பிரதேசத்தின் சரையூ நதியை புனிதமாக கருதுகிறார்கள். காரணம், இந்த நதிக்கும் அயோத்திக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி, பராஜ், ஃபைசாபாத் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் சுமார் 350 கிலோமீட்டர் வரை பாய்ந்தோடுகிறது. குறிப்பாக ராமாயணத்தின் கதாநாயகனான ராமன் பிறந்த இடமாக கருதப்படும் அயோத்தி இந்த நதியின் கரையில் அமைந்துள்ளது. இந்த நதியில்தான் ராமன் தனது மனித வாழ்வுக்கான அவதாரத்தை நிறைவு செய்ய நதியில் இறங்கி மீண்டும் மகாவிஷ்ணுவாக மாறியதாக புராணங்கள் கூறுகின்றன. இப்போது உத்தராகண்டாக இருக்கும் முந்தைய ஒருங்கிணைந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கர்னாலி, மகாகாளி மலைகள் சங்கமிக்கும் இடத்தில் தொடங்குகிறது சரையூ நதி. கங்கையின் கிளை நதியாகவும் இது கூறப்படுவது உண்டு. புராண காலத்தில் இருந்து பல பெருமைகளை பெற்றுள்ள சரையூ நதிக்கு அயோத்தி மக்கள் தினமும் ஆரத்தி எடுத்து வழிபடுகிறார்கள். ராமர் பிறந்த நாளான ஸ்ரீ ராமநவமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் மக்கள் வழிபடுவது வழக்கம். ராமநவமி நாளில் சரையூ நதியில் நீராட உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள். ராமர் அவதாரம் நிறைவுற்று மகாவிஷ்ணுவாக மாறிய பெருமை கொண்ட சரையூ நதியில் குளித்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக உள்ளது. அயோத்தி வழக்கின் தீர்ப்பை அடுத்து ராமர் கோயில் கட்டும் பணிகள் தொடங்க உள்ள நிலையில் சரையூ நதியையும் புனரமைக்கும் வேலைகளில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக நிரஞ்சன் குமார்.